بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى في سورة النساء يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனுடைய இறுதி தூதர் நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை ஏற்று இறை நம்பிக்கை கொண்ட அத்துணை இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் இந்த ஜும்மாவுடைய நாளில் ஆரம்ப நேரத்தில் அமர்ந்திருக்கும் நாம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் வற்றா கருணையும் அவனுடைய திருப்பொருத்தமும் பேரருளும் என்றென்றும் நிலவ பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மனித வாழ்க்கை என்பது ஒருவருக்கொருவர் ஆதரவாக துணையாக இருப்பதுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் மட்டும்தான் எந்த தேவையுமற்றவன். இது நம்முடைய கொள்கைகளில் ஒன்று. மாறாக வசதி படைத்தவர் அல்லது வசதி இல்லாதவர் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் அவர்கள் பிறரிடத்தில் தேவையுள்ளவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய வியாபாரியாக இருந்தார் என்று சொன்னால் அவர் எந்த கடைக்கு அவருடைய வியாபார பொருட்களை விற்கிறாரோ அவரின் பால் தேவையுடையவராக நிற்கிறார். அல்லது ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடியவர் தன்னுடைய பணியாளர்களின் பால், வேலை செய்யக்கூடியவர்களின் பால் தேவையுடையவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடியவர்கள் இமாமின் பால், முஅத்தினின் பால் தேவையுடையவர்களாக இருக்கின்றார்கள். மனிதன் தேவையுடையவன். எந்த ஒரு மனிதனையும் இவன் எந்த தேவையற்றவன் என்று நம்மால் சொல்ல முடியாது, வர்ணிக்க முடியாது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனை இயற்கையாக பிறரிடத்தில் தேவையுடையவனாக படைத்திருக்கின்றான். இதில் உண்மையான முஸ்லிம் என்பவன், சிறந்த முஸ்லிம் என்பவன் அல்லாஹ்விடத்திலும், அதாவது நம்மை படைத்தவனிடத்திலும் அவனுடைய அடியார்களிடத்திலும் நல்ல முறையில் நடந்து கொள்பவர்கள். பொதுவாக முஸ்லிம் சமுதாயம் அல்லாஹ்விடத்திலும் நல்ல முறையில் நடந்து கொள்வதில்லை. அதே போன்று அல்லாஹ்வுடைய அடியார்களிடத்திலும் நல்ல முறையில் நடந்து கொள்வதில்லை. இதை நாம் அனைவரும் அறிந்த அத்தியாயம் அரஐதல்லதி யுகஸ்ஸிபு பித்தீன் என்ற அத்தியாயம் பெரும்பாலான சகோதரர்களுக்கு மனனம் இருக்கும். அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது அவனிடத்தில் அலட்சியமாக இருப்பவர்களையும் சொல்கிறான். அதே போன்று சக மனிதர்களிடத்தில் அலட்சியமாக இருப்பவர்களை பற்றியும் சொல்கிறான். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் ரொம்ப பொடுபோக்காக இருப்பாங்க. இதில் தொழுகையில், அவனை வணங்குவதில். அல்லதீனஹும் யுராஊன், மக்கள் பார்ப்பதற்காக செய்வாங்க. வயம்னஊனல் மாஊன், பிற மனிதனுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ அல்லாஹ்வை படைப்பாளனிடத்தில் நாம் நல்ல முறையில் நடந்து கொள்வதை பற்றியும் படைப்புகளிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வதை பற்றியும் அரஐதல்லதி யுகஸ்ஸிபு பித்தீன் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாளை மறுமை நாளில் 3 வகையான பிரிவினர் இருப்போம்.
இப்போ இன்றைக்கி முஸ்லீம்கள் என்று சொன்னால் நம்ம எல்லாம் ஒரே அணியில், ஒரே கூட்டத்தில், ஒரே ஜமாஅத்தில் இருக்கின்றோம். நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என மொத்த உலகத்தில் உள்ள கோடான கோடி மக்கள் 3 வகைப்படுத்தப்பட்டு இருப்பார்கள். மலக்குமார்கள் அவர்களை கண்காணித்து கொண்டிருப்பார்கள். அந்த 3 வகை என்ன? முதல் வகையினர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்கள், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவர்கள் நேரடியாக நரகத்திற்கு போகக்கூடியவர்கள். இரண்டாவது ஒரு கூட்டத்தார்கள் நம்மை போன்ற மக்கள், அதாவது அல்லாஹ்வுக்கு நாம் நிறைய குறைகளை வைத்திருக்கிறோம். தொழலை, நோம்பு பிடிக்கலை, ஜகாத்து கொடுக்கலை, ஹஜ்ஜு செய்யலை, அல்லாஹ்வுக்கு பயப்படலை, வட்டி வாங்கியிருக்கோம், எவ்வளவோ விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சுருக்கிறோம். இது இரண்டாவது குழுவினர். மூன்றாவது குழுவினர் இந்த உலகத்தில் மனிதர்களோடு சண்டை பிடித்திருப்பார்கள். மனிதர்களோடு குரோதம், மனிதர்களோடு பிரச்சனை, பிணக்குகள் என்று ஏராளமான பிரச்சனைகள் மனிதர்களோடு வைத்திருப்பார்கள். இந்த 3 கூட்டம் நாளை மறுமையில் இருக்கும். அல்லாஹ் ஃபஸ்ட்டு கூட்டத்தை சொல்லிடுவான், முடிஞ்சு போச்சு, ஹாலிதீன ஃபீஹா, நீங்கள் எப்போவுமே நரகம் தான், உங்களுக்கு எந்த கேள்வியும் கிடையாது, ரொம்ப ஈஸியாக விசாரணை முடிஞ்சிடும். இரண்டாவது கூட்டத்தினர் அவனுக்கு மாறு செஞ்சுருப்பாங்க. நம்ம எப்படி தொழாமல் இருக்கோம், எவ்வளவோ அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறோம், பாவம் செய்கிறோம், இதை அல்லாஹ்வுடைய பெருங்கருணையினால் மன்னிப்பான் என்று நாம் எல்லாம் ஆதரவு வைக்கிறோம். போய் தொலை அப்படின்னு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அனுப்பிச்சிருவான். இது இரண்டாவது கூட்டத்தினர். மூன்றாவது கூட்டத்தினர் அல்லாவே தலையிட மாட்டான். இந்த உலகத்தில் நீ யாரை ஏமாத்தின, இந்த உலகத்தில் யாருக்கு அநியாயம் செஞ்ச, இந்த உலகத்தில் நீ யாருக்கு என்னென்னலாம் பண்ண என்று மனிதர்களோடு நடந்த பிரச்சனையை அல்லாஹ் தலையிடாமல் அவர்களோடு என்ன செஞ்சுவான், விட்டுருவான். இந்த வழக்கு தான், மூன்றாவது இந்த வழக்கு தான் மறுமையில் நீடித்து கொண்டே இருக்கும். அந்த நீதிமன்றத்தில் அல்லாஹ் தான் ஜட்ஜ். கடைசி நேரத்தில் அல்லாஹ் ஒரு தீர்ப்பை சொல்வான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்கள், இப்போ ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் பிறரின் பால் தேவையுடையவனாக இருக்கிறான். பொதுவாக ஒரு முஸ்லீம் என்பவன் இன்னொரு முஸ்லீம் கஷ்டப்படுவதை பார்த்து, இன்னொரு முஸ்லீம் சிரமப்படுவதை பார்த்து சந்தோஷம் கொள்ள மாட்டான். அதனால்தான் சஹாபாக்கள் மதீனாவில் வசிப்பாங்க. மதீனாவிலிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி உள்ள சிரியாவில் மழை பெஞ்சிச்சுன்னு சொன்னால் மதீனாவில் சந்தோஷப்படுவாங்களாம். ஏன்? முஸ்லீம்களுடைய பகுதியில் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள், அந்த சந்தோஷம் இருக்கணும். அதே போன்ற 1000 கிலோமீட்டர் தாண்டி ஒரு போரினால், ஒரு பிரச்சனையினால் முஸ்லீம்கள் தாக்கப்படும் பொழுது 1000 கிலோமீட்டரு, 2000 கிலோமீட்டரு, ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம்கள் வேதனைப்படும். இந்த வகையில் தான் இன்றைக்கு ஜும்மா உரையில் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமிடத்தில் தேவையாக இருப்பதில், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு உதவுவதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் அத்தைன் அல் கரத் என்று சொல்வார்கள். அத்தைன் அல் கரத் என்று சொன்னால், குர்ஆனை தொடர்ச்சியாக ஓதக்கூடிய சகோதரருக்கு தெரியும், கடன். இந்த கடன் என்ற வார்த்தை பொதுவாக முஸ்லிம்களுக்கு கடுமையான பயத்தையும் அச்சத்தையும் அதை வெறுக்கக்கூடிய ஒரு காட்சியும் நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் 6236 வசனங்கள், குர்ஆனில் மொத்தம் எத்தனை வசனம்? 6236 வசனங்கள். இந்த 6236 வசனங்களில் மிகப்பெரிய வசனம் எது என்று சொன்னால், அல்லாஹ் அந்த வசனத்தில் கடனை பற்றியும், கடன் வாங்கக்கூடியவர், கடன் கொடுக்கக்கூடியவர் எதை செய்ய வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முஸ்லீம் தொழுகையில் எப்படி தொழணும், எப்படி எந்த நாளில் நோன்பு பிடிக்கணும், யாருக்கு ஜகாத்து கொடுக்கணும், எப்போ ஹஜ்ஜுக்கு போகணும் என்பதில் நாம் முனைப்பு காட்டுவதை போன்று கடன் கொடுப்பதிலும் கடன் வாங்குவதிலும் மார்க்கம் என்ன வழிகாட்டுதலை நமக்கு வழிகாட்டுகின்றன என்பதை மார்க்கம் படித்தவர்கள், மார்க்கம் படிக்காதவர்கள் என்று எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் நமக்கு தெரிய மாட்டேங்குது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த காரணத்தினால்தான் ஒரு முஸ்லீம் கடன் கொடுப்பதை தவிர்க்கிறான். கடன் என்பது கிடைக்க மாட்டேங்கிறது. ஒரு முஸ்லீம் கடனினால் அவனுடைய பல பிரச்சனைகள் அவனுக்கு ஆளாகின்றான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவன் கடைசி அவனுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நல்ல கொள்கையுடைய சகோதரன் உட்பட இந்த கடனினால் பாதிக்கப்படுகின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போ கடன் இந்த விஷயத்தில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் என்ன சொல்கிறாங்க? மார்க்கத்தில் கடன் வாங்குறதுக்கு அனுமதி இருக்கா? கடன் வாங்கலாமா? அப்படி வாங்குறப்ப என்ன செய்யணும்? கடன் கொடுத்தவர் என்ன செய்யணும்? கடன் வாங்கக்கூடியவர் என்ன செய்யணும்? சுற்றி உள்ளவர்கள் என்ன செய்யணும்? அப்படின்றத அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு சொல்கிறாங்க. முதல் விஷயம், ஒரு முஸ்லீம் இந்த ஜும்மாவில் ஏறக்குறைய ஒரு 100-200 பேர் அமர்ந்திருக்கிறோம் சொன்னால், எல்லாரும் ஒரு நியத்து வைக்கணும். எதையோ தேவைகளை கேட்கின்றோம், அது வேணும் இது வேணும், தப்பு கிடையாது.
ஒரு முஸ்லிம் அவனுடைய பிரார்த்தனைகளில் அடிப்படையாக கேட்க வேண்டியது, யா அல்லாஹ் கடன் இல்லாமல் நான் மரணிக்க வேண்டும். இது ஆசை வைக்கணும். சொர்க்கத்தை கேட்குறோம், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறோம், வீடை கேட்குறோம், நல்ல மனைவியை கேட்குறோம், குழந்தையை கேட்குறோம், பொருளாதாரத்தில் அதிகம் பொருளாதாரம் வேண்டும் என்று கேட்கிறோம். ஒரு மனிதனுடைய தேவை எண்ணற்றவை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் கடன் இல்லாமல் மரணிக்கணும் என்பதை அல்லாஹ் நாடியவர்களை தவிர யாரும் கேட்பது கிடையாது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஏன் கடன் இல்லாமல் மரணிப்பதை அல்லாஹ்ட்ட கேட்கணும்? கடன் இல்லாமல் பெரும்பாலும் யாரும் கிடையாது. 100க்கு 95 விழுக்காடு யாரும் கடன் இல்லாமல் கிடையாது. மார்க்கம் கடனுக்கு அனுமதி கொடுத்துருக்கு. ஆனால் கடன் இல்லாமல் மரணிப்பதை ஏன் ஆசை வைக்க வேண்டும், ஏன் அதில் ஆதரவு வைக்க வேண்டும் சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் ஃபாரக ரூஹு ஜஸதஹு பரீஉம் மின் ஸலாஸ், யாருடைய உயிர் மலக்குல் மௌத் வந்து கடன் இல்லாமல் கைப்பற்றப்படுகிறாரோ அவர் வஜபத் லஹுல் ஜன்னா. 3 விஷயங்கள் ஒரு மனிதத்தில் இல்லாமல் மலக்குல் மௌத் வந்து கைப்பற்றார், உயிரை கைப்பற்றான்னு சொன்னா அவருக்கு சொர்க்கம். அந்த 3ல் 1 கடன். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்போ கடன் இல்லாமல் மரணிக்க வேண்டும். எப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் கடன் வாங்க மாட்டேன் என்ற ஒரு ஆசை நாம் வைக்க வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும், ஒவ்வொரு வக்து தொழக்கூடிய சகோதரர்கள், பெரும்பாலும் சிறு பிராயத்திலிருந்து தொழக்கூடிய சகோதரர்களுக்கு அத்தஹியாத்துக்கு பின்னால் சலவாத் ஓதுவோம். சலவாத்துக்கு பின்னால் ஒரு துவா ஓதுவோம். என்ன துவாவே? அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மின் அதாபில் கபர் வவுது பிக்க மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். பெரும்பாலும் சகோதரருக்கு தெரியுமில்ல, இதில் வவுது பிக்க மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், வவுது பிக்க மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வல் மஅஸமி வல் மக்ரம் அப்படின்னு ஒரு துவா கேட்போம். இது அத்தஹியாத்துக்கு பின்னால் சலவாத்துக்கு பின்னால் ஓதக்கூடிய துவா. இது அர்த்தம் தெரியாமல் தான் பெரும்பாலான சகோதரர்கள் கேட்குறோம். அல்லாஹ்வுடைய தூதரை பாருங்க, ஒரு முஸ்லீம் உண்மையான முஸ்லீமாக இருந்தால் அவன் 5 வக்து தொழணும். நேரம் கிடைக்கிறப்ப நம்ம தொழுகிறோன்னா அந்த தொழுகையின் இறுதியில் அதுக்கு பின்னால் சலாம் வாங்கிடணும். ஒவ்வொரு தொழுகையினுடைய இறுதியில் அல்லாஹ்வுடைய தூதர் கடனை விட்டு பாதுகாப்பு தேடி தான் சலாம் வாங்கினாங்க. வவுது பிக்க மினல் மஅஸமி வல் மக்ரம் அப்படின்னு ஒரு துவா கேட்குறோமே, அந்த மஅஸம் மக்ரம்னா என்ன? பாவத்தை விட்டும் கடனை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன், அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம கொடுத்துறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்போ ஒவ்வொரு தொழுகையினுடைய இறுதி கடைசி வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் எதை கற்றுக் கொடுத்தாங்க? மினல் மஅஸமி வல் மக்ரம், கடனை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்போ என்னன்னு சொன்னால், கடன் ஒரு முஸ்லீம் இடத்தில் இல்லாமல் இருப்பதை நாம் அறிந்தோ அறியாமலோ, நமக்கு அர்த்தம் தெரிஞ்சோ தெரியாமலோ கடனை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்கிறோம். கடன் இல்லாமல் வாழ்ந்து மரணிப்பதை நாம் ஆசை வைக்க வேண்டும். இது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் அதெல்லாம் மிக சாத்தியமற்ற ஒரு விஷயம். உண்மைதான், கடன் வாங்குகிறோம், மார்க்கம் கடனை அனுமதிக்குது. அதே போன்று மார்க்கம் கடனை கொடுப்பதிலும் கடனை வாங்குபவரும் என்ன செய்யணும் அப்படின்றத வழிகாட்டுது. கடனை கொடுக்கக்கூடியவர் ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால், 1 லட்ச ரூபா வாங்குறீங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்ரா, குர்ஆனுடைய மிகப்பெரிய வசனம், குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய சகோதரர்கள், இந்த ஹாஃபில் சின்ன சின்ன பசங்க இந்த வசனத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னால் இந்த வசனம் ஒரு பக்கம் 1.5 பக்கம் அளவுக்கு இருக்கும். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபக்துபு, நீங்கள் எழுதி வைங்கன்றான், ஒரு பத்திரமா எழுதுங்க. இன்றைக்கி பெரும்பாலான சகோதரர் கடன் கொடுத்தவருக்கும் டாக்குமெண்ட் கிடையாது, கடன் வாங்கினவருக்கும் டாக்குமெண்ட் கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், 1400 வருடங்களுக்கு முன்பு அல்லாஹ் சொல்கிறான், நீ உலகம் அழியும் முறை இதுதான், நீ கடனை கொடுக்குற கடனை வாங்குறன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க? பத்திரத்தில் எழுதுங்கள், நான் உங்களுக்கு இந்த தேதி இவ்வளோ கொடுத்துருக்குறேன் அப்படின்னு எழுதுங்க. எப்படி எழுதணுமா? யார் கடனை வாங்குறாரோ அவர் அதை வாசிக்கணும், கடன் கொடுக்குறவர் இல்லை. இப்போ கடனை 1 லட்ச ரூபா நான் வாங்குறேன்னு சொன்னால், நான் உங்களிடத்திலிருந்து இவ்வளவு தொகையை இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் வைத்து நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று நீங்கள் வாசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல். இது கடனில் நாம் பேண வேண்டிய விஷயம். அதே போன்று 2 சாட்சிகளை நியமிக்க வேண்டும். நீ யார்கிட்ட கொடுத்த, எப்போ கொடுத்தோம்னா யார்கிட்டையும் வாங்கினோம்னா தெரியக்கூடாதுன்னு சொல்லி எங்கேயோ போய் வாங்கிடுறோம். கடைசி ஏமாந்த பிறகு அல்லது ஏமாத்தினதுக்கு பிறகு எந்த சாட்சியும் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? யார்கிட்ட கொடுத்தா எழுதலை, டாக்குமெண்ட் இல்லை, எந்த ரெக்கார்டும் இல்லை, யார் சாட்சி? சாட்சி இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், சாட்சிப்படுத்து, 2 பேரை சாட்சிப்படுத்து, நீ கடனை எழுது, வாங்கக்கூடியவன் அதை வாசிக்க வேண்டும். இதெல்லாம் கடனில் நாம் கவனம் செலுத்த வேண்டியது, நாம் தெரிய வேண்டியது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த கடன் ரொம்ப கொடியது. ஏன் கொடியதுன்னு சொன்னால், ஒரு சஹாபி இறந்துடுறாரு. இறந்தவுடன் அவரை குளிப்பாட்டி கஃன் ஆடையெல்லாம் உடுத்தி அவர் பள்ளியாசல் கொண்டு வருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய வருகைக்காக முன்னோக்கி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வராங்க, வந்துட்டு இப்படி இறந்து போயிட்டாரு, ஓகே.
அல்லாஹ்வுடைய தூதரும் தொலை வைக்கணும். அன்னைக்கெல்லாம் வந்து அவங்களுடைய அத்தா உறவினர்லாம் தொலை வைக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்வாங்க, தொலை வைப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்குறாங்க, அலைஹி தைன், இவர்கிட்ட கடன் இருக்கான்னு கேட்குறாங்க. இவருக்கு இது கொடுக்கல் வாங்கல் பாக்கி இருக்கா? உடனே அபூ கத்தாதான்ற ஒரு சாபி சொல்கிறார், யார் சொல்ல தீனாரான், அந்த சபையை ஜனாசா அடக்கம் பண்ணுறாங்க ஒரு சாபி சொல்கிறாரு, 2 தீனார் இருக்குது. இப்போ அங்கே ஒரு அமௌண்ட், ஒரு தொகை 2 தீனார் இருக்குது, தொலை வைக்க முடியாது அப்படின்றாங்க. உடனே அபூ கத்தாதா சொல்கிறாரு, யார் ரசூலல்லாஹ், நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய பேச்சை கேட்டு தொலை வச்சிடறாங்க. தொலை வச்சுட்டு அடக்கம் பண்ணிடுறாங்க. அன்றைக்கி போயிடுறாங்க. அன்றைக்கி எல்லாம் உறங்கி எழுந்திரிச்சிடறாங்க. மறுநாள் காலையில் அபூ கத்தாதா பார்த்து கேட்குறாங்க, மா ஃபஅலக தீனாரான், அந்த தீனார் 2 தீனாருக்கு பொறுப்பேற்றீங்களா அபூ கத்தாதா, அது என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. யார் சொன்னால், நேற்று தானே மௌத்தா போனார், நேற்று தானே அடக்கம் செஞ்சோம், இன்னும் கொஞ்சம் அப்படின்றோன்னே அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிக்கிறாங்க. நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்க, வேமா என்ன செய்யுங்க, கடனை அடையுங்கள். மறுநாள் அல்லாஹ்வுடைய தூதர் அடக்கம் செய்து 2வது நாள் கேட்குறாங்க, அபூ கத்தாதா அன்றைக்கி 2 தீனார் எடுத்தீங்களே, என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு, அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சா, கரெக்டாக கொடுத்துட்டீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ அபூ கத்தாதா சொல்ல, யார் சொல்ல, அவருடைய கடனை நான் அடைத்து விட்டேன். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, அல் ஆன் பர்ரத் அலைஹி ஜில்தஹு, இப்பொழுது தான் அவருடைய உடல் குளிரூட்டப்பட்டிருக்கிறது, அதுவரை அவர் தண்டிக்கப்பட்டு கொண்டே இருந்தார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கி பெரும்பாலும் எல்லா வீட்லேயும், எங்கள் வீட்லேயும் உங்கள் வீட்டில் எல்லா வீட்லையும் நடக்கிறது என்னன்னு சொன்னால், மௌத்தா போன பிறகு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு உறவினர்கள் அல்லது தந்தை இறந்தால் மகன் ஏதோ நெருங்கிய உறவினர்கள் சொல்லிடுறோம், என்னது தொலை வைக்கிறதுக்கு முன்னால், இவர் யாரையும் சங்கடப்படுத்தியிருந்தால் மன்னிச்சிருங்க, அதே போன்று இவருடைய கடனை நான் பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறோம். அல்லாஹ்வுடைய தூதர் வெறும் 2 நாள் தான், 2வது நாள் அவர் கடன் அடைச்சிட்டாரு. 2வது நாள் அடைச்சோன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இப்பொழுதுதான் அவருடைய உடல் குளிரூட்டப்பட்டிருக்கு, இதுவரைக்கும் அவர் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்தார் என்று சொன்னால் கடன் எவ்வளவு கொடியது. ஒரு மனிதன் இறந்ததற்கு பிறகு 6 மாதம் 7 மாதம் 1 வருடம் கழித்து அவனுடைய கடன் முடியலை, அதனால் திரும்ப பிரச்சனை வருது, சொத்து பிரிக்க முடியலை. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மௌத்தா போயிட்டோம் சொன்னால் நாம் எவ்வளவு நல்ல அமல்கள் செய்தாலும், எத்தனை ஹஜ் செஞ்சாலும், எத்தனை உம்ரா செஞ்சாலும், எவ்வளவு ஜக்காத்து கொடுத்தாலும், கடனோடு மரணித்து உங்களுடைய கடன் அடைக்கப்படாவிட்டால் நீங்கள் அல்லாஹ்வின் பார்வையில் நீங்கள் என்ன செய்வீங்க, தண்டிக்கப்பட்டு கொண்டே இருப்பீர்கள், வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் என்பதை என்ன செய்யணும், புரிய வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இது 2வது வழிகாட்டல். அதாவது கடனை நாம் இல்லாமல் மரணிப்பதை ஆசை வைக்க வேண்டும், முதல் விஷயம். 2வது அதை பத்திரப்படுத்தணும், எழுதணும், சாட்சி இருக்கணும். அதே போன்று கடன் இல்லாமல் மரணிப்பவர் சொர்க்கத்திற்குள் நுழைவார், கடனோடு மரணிப்பவர் வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பார், எப்போ, கடன் அடைக்கும் வரை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இது 2வது செய்தி. 3வது செய்தி என்னன்னு சொன்னால், நல்ல எண்ணத்தில் கடனை வாங்க வேண்டும். கடன் வாங்குறப்பயே இவன் இவ்வளவு சொத்து வச்சுருக்கான், இவ்வளவு காசு வச்சுருக்கான், அதனால் இவன்கிட்ட வாங்கிட்டு கொடுக்காமல் இருந்துடணும் அப்படின்னு எண்ணத்தில் வாங்கினா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, லக்கியல்லாஹு வஹுவ சாரிகுன், அவன் அல்லாஹ்வை திருடனாக சந்திக்கிறான். அன்பிற்குரியவர்களே, நல்ல எண்ணத்தில் கடன் வாங்கினால், நல்ல எண்ணத்தில் ஒரு ஆள்கிட்ட நீங்கள் காசு வாங்குறீங்கன்னு சொன்னால் அதை அடைக்க அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொறுப்பேற்கிறான். இதற்கு என்ன ஆதாரம், இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால், நல்ல எண்ணத்தில் வாங்கினால் அந்த கடனை அல்லாஹ் அடைப்பான் என்பதற்கு நிறைய உதாரணங்கள் இருந்தாலும் சஹாபாக்களுடைய காலத்தில் ஒரு செய்தி நடக்குது. என்ன செய்தின்னு சொன்னால், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தை உஹது போரில் கொல்லப்பட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் உஹது முடிச்சோன்னா நிறைய நபித்தோழர்களை தேடுறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹுடைய தந்தை அப்துல்லா என்ன செய்கிறார், கொல்லப்பட்டார். ஜாபிர் ரலியல்லாஹு ரொம்ப அழுகிறாங்க, கடுமையான கவலை. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, என்ன ஆச்சு, வாப்பா வஃபாத் ஆகிட்டாங்க, வாப்பா இறந்து போயிட்டாங்க, உஹதில் கொல்லப்பட்டாங்க. ஏன் அவர் ரொம்ப கவலைக்குள்ளானார்னு சொன்னால், அவரோடு உடன் பிறந்த சகோதரிகள் 7 பேர், சில அறிவிப்பில் 9 பேர், ஆக மொத்தம் பெண் பிள்ளைகள் நிறையா, இவர் ஒரு ஆள் தான் ஆண் பிள்ளை. எப்படி திருமணம் முடிச்சு கொடுப்பது, எப்படி யார் என்னுடைய சகோதரியை கல்யாணம் பண்ணுவா, இந்த கவலை. அவரும் திருமணம் முடிக்கலை, இப்படி ஒரு கவலை அவருக்கு. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஜாபீர் உங்கள்கிட்ட என்ன சொத்து இருக்குதுன்னு கேட்குறாங்க. பெருசாக ஒன்றும் கிடையாது, ஒரு கொஞ்சம் பேரிச்சம்பழம் ஏதோ வச்சுருக்காரு, தோட்டம் வச்சுருக்காரு, ஆனால் கடன் நிறைய இருக்குது. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, ஜாபீர் இப்னு அப்துல்லாவுக்கு பரிந்துரையாக சில பேர் நீ யார்ட்டாலும் கடன் வாங்குறியோ அவங்களெலாம் காமிப்பா, நான் பேசுகிறேன், ரசூலுல்லாஹ்வுடைய ரெக்கமெண்ட், இவர் கொடுத்துருவாரு, கொஞ்ச நாள் ஆகட்டும், பெண் பிள்ளைகள்லாம் நிறையா இருக்குது, கண்டிப்பாக கொடுத்துருவாரு, நான் பரிந்துரை பண்ணுறேன்னு அல்லாஹ்வுடைய தூதரே முன் வராங்க. ஜாபீர் இப்னு அப்துல்லா என்ன செய்கிறாரு, அவர் யார்கிட்ட கடன் வாங்குறாரோ அவர்கிட்ட அல்லாஹ்வுடைய தூதரை கூட்டு போகிறார். ரசூலா இடத்துக்கு அவங்க வரல, ரசூலா கூட்டு போகிறாங்க. ரசூல் சாசம் பார்த்துட்டு எப்போ கடன் வாங்கியிருக்காரு, இவர் நல்ல மனிதனை கொடுத்துருவார் அப்படின்னு ரசூலா பரிந்துரை பண்ணுறாங்க. யாருமே ஏற்கலை, எனக்கு இப்போ காசு வேணும்,
நான் வந்து அப்துல்லா நம்பி தான் கொடுத்தேன், இவருடைய தந்தையை நம்பி தான் கொடுத்தேன், தந்தை மௌத்தாயிட்டார், உகதில் கொல்லப்பட்டாருன்ட்டீங்க, இவரை நம்பி நான் என்ன செய்ய முடியாது, விட முடியாது, நீங்கள் வந்து செஞ்சாலும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, எனக்கு காசு வேணும்னு அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக பேசுகிறாங்க. ரசூல் அமைதியாக இருக்காங்க. கவனிக்கணும், நம்மளுடைய பவரையோ நம்மளுடைய ஆதிக்கத்தையோ நம்மளுடைய பலத்தையோ மிடுக்கையோ அங்கே காமிக்கல, அல்லாஹ்வுடைய தூதர் அமைதியாக இருக்கிறான். சரி ரைட், வேறு என்ன பண்ணுறது? ஜாபிர் ரலியல்லாஹுடைய தோட்டத்தை காமிக்க சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஜாபிர் ரலியல்லாஹுடைய தோட்டத்துக்கு போகிறாங்க. சஹீஹ் முஸ்லீமில் இந்த செய்தி இருக்குது. தோட்டத்துக்கு போகிறாங்க, மிக நீண்ட நேரம் துவா செய்கிறாங்க. துவா செஞ்சுட்டு வெளியே வராங்க. அந்த தோட்டத்தில் பன்மடங்கு அதிக விளைச்சல் ஏற்படுது. அதற்கு பின்னால் அந்த விளைச்சலை விற்று ஜாபிர் ரலியல்லாஹு அந்த கடனை அடைத்தார்கள் என்ற செய்தி. இது உணர்த்தக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னால், ஜாபிருடைய தந்தை ரலியல்லாஹு அந்த அப்துல்லா உஹதில் கொல்லப்பட்டாரே, நல்ல எண்ணத்தில் கடன் வாங்கினார், திருப்பி கொடுக்கணும்னு கடன் வாங்கினார். அவருடைய மகனின் பொருளாதாரத்தில் அல்லாஹ் அபிவிருத்தி செய்தான். அவனுடைய மகனுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செஞ்சான். வாப்பாவுடைய கடனை அடைக்கணும்னு நினைச்சாரு, அதனால் அல்லாஹ் பரக்கத் செய்தான் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இதோடு இன்னொரு செய்தியை சொல்லணும்னு சொன்னால், ஒரு சஹாபி, இவர் சாபித் இப்னு கைஸ், இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் தன்னை நபி என்று வாதிட்டவன் முசைலமா. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் யாருமே அல்லாஹ்வுடைய தூதர் கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி நபி. ரசூலுக்கு பின்னால் முசைலமா என்பவன் தன்னை நபி என்று வாதிட்டான். இதற்கு எதிராக ஹாலித் இப்னு வலீத் அவர்களுடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான போர் நடத்தப்படுது. முஸ்லீம்கள்லாம் அங்கே பங்கேற்கிறாங்க. இந்த போரில் சாபித் இப்னு கைஸ் என்ற ஒரு நபி தோழர் அந்த போருக்கு போகிறாரு, கொல்லப்பட்டுறார், இறந்து போயிடுறாரு. ஆதாரபூர்வமான செய்தி, கொல்லப்பட்டுறார். கொல்லப்பட்டதற்கு பிறகு போர்லாம் முடிஞ்சிருச்சு, முஸ்லீம்கள்லாம் அந்த போரில் வெற்றி பெற்றுட்டாங்க. அந்த அன்றைய போரின் இரவில் அந்த நாளில் ஒரு நபி தோழர் ஏனைய ஒரு தோழருடைய கனவுல வந்து இந்த சாபித் இப்னு கைஸ் வராரு. வந்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நான் சாபித் இப்னு கைஸ் பேசுகிறேன் அப்படின்றேன். சொல்லிட்டு சொல்கிறாரு, நான் போரில் கொல்லப்பட்டுட்டேன், உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் இது கனவு தான் சொல்லி ரொம்ப அலட்சியமாக இருந்துடாதீங்க, அசால்ட்டாக இருந்துடாதீங்க. இந்த செய்தியை நான் சொல்லக்கூடிய, இந்த கனவுல உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய இந்த செய்தியை ஹாலித் இப்னு வலீதிட்ட போய் சொல்லுங்கள். ஹாலித் இப்னு வலீத் அபூபக்கர் ரலியல்லாஹு போய் சொல்லுவாங்க, ஏன்னா அபூபக்கர் தான் தலைவர், அபூபக்கர் ரலியல்லாஹு போய் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எனக்கு ஒரு அடிமை இருந்தார், அவரை நான் விடுதலை செய்கிறேன். இது முதல் விஷயம். எனக்கு கடன் இருக்கு, அந்த கடனை அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லி அடைக்க சொல்லுங்கள். மூன்றாவது சொல்கிறாரு, என்னுடைய தலப்பாவை, போரில் நான் விடுபட்ட தலப்பாவை ஒரு நபித்தோழர் வச்சுருக்காரு, அவர்கிட்ட வாங்கி ஹாலித் இப்னு வலீதிட்ட கொடுங்க. இந்த 3 செய்தியை சொல்லிடுறாரு. மறுநாள் காலையில் அந்த நபித்தோழர் எந்திரிக்கிறார். எந்திரிச்சு சொன்ன, சாபித் இப்னு கைஸ் பேசுகிறேன்னு சொன்னார், கனவுன்னு சொல்லி அலட்சியமாக இருந்துடாதீங்கன்னு சொன்னார். உடனே ஹாலித் இப்னு வலீதிட்ட போய் சொல்கிறாரு, இந்த தலப்பாய் வட்ட இருக்கான், இப்போ வாங்குவீங்களா? சாபித் இப்னு கைஸ் அதே மாதிரி போகிறாங்க, தலப்பாய் இருக்குது, தலப்பா போய் வாங்கிடுறாங்க. இரண்டாவது, அவருக்கு கடன் இருக்குது, அபூபக்கர் ரலியல்லாஹு போய் சொல்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு சாபித் இப்னு கைஸ் யார்கிட்ட கடன் வாங்கினாருன்னு கேட்குறாங்க. ஒருத்தர் வராரு, நான் சாபித் இப்னு கைஸ் கடன் கொடுத்தேன், அவர் வந்து அங்கே யமாமால கொல்லப்பட்டான்னு கேள்விப்பட்டேன், அவருடைய கடனை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அடைக்கிறார்கள் என்ற செய்தி நமக்கு உணர்த்துவது என்ன? நல்ல எண்ணத்தில் சாபித் இப்னு கைஸ் என்ன செஞ்சார்? கடன் வாங்கினார். நல்ல எண்ணத்தில் ஒருத்தவனை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு நினச்சி வாங்கினான்னு சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கடனை அவனுடைய வாழ்க்கையில் அல்லது அவனுடைய மரணத்திற்கு பின்னால் அல்லாஹ் அதை அடைக்கிறார் என்ற செய்தி இது நமக்கு உணர்த்துகின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இது 3வது வழிகாட்டுதல். 4வது வழிகாட்டுதல் என்னன்னு சொன்னால், கடனை வாங்குகிறோம், மாஷா அல்லாஹ், எத்தனையோ சகோதரர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு மென்மேலும் அருள் புரிவான். கடன் வாங்குகிறோம், 1 லட்சம் ரூபா வாங்குகிறோம், 2 லட்சம் ரூபா வாங்குகிறோம், வீடு கட்டுறதுக்கு வாங்குகிறோம். இந்த காசு நம்ம வாங்கிட்டு திருப்பி கொடுக்குறப்ப எப்படி கொடுக்கணும்? இதற்கும் மார்க்கம் வழிகாட்டுது. இந்த அப்போ வச்சுக்க, உன் காசுக்கு யார் ஆசைப்பட்டா அப்படின்னு சொல்லி கொடுக்கறது, அல்லது வேண்டா வெறுப்பாக கொடுக்கறது, கேட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு கொடுக்கறது கிடையாது. அன்பிற்குரியவர்களே, 4வது வழிகாட்டுதல் மார்க்கம் சொல்லுது, கடனை வாங்குறீங்கன்னு சொன்னால் அது எப்படி கொடுக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் போருக்கு முன்னால், கடன் வாங்கலான்றதுக்கு இது ஆதாரம், ஹுனைன் போருக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நபித்தோழர்கிட்ட 40,000 ரூபா கடன் வாங்குறாங்க. 40,000 ஹதீஸில் இருக்குது. 40,000 ரூபா கடன் வாங்கிட்டு ஹுனைனுக்கு போயிட்டு வந்து தரேன்றாங்க. ஹுனைனுக்கு போயிட்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் வந்து என்ன செய்யறாங்க? கொடுக்குறாங்க. கொடுக்குறப்ப அல்லாஹ்வுடைய தூதர் 2 துவா செய்கிறாங்க. பாரக்கல்லாஹு லக ஃபி அஹ்லிக ஓ மாலிக. இதை தமிழில் சொல்லுங்கள். அல்லாஹ் உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் உன்னுடைய பொருளாதாரத்திற்கும் அல்லாஹ் மென்மேலும் அபிவிருத்தி செய்வான் என்ற அந்த துவாவோடு என்ன செய்யணும்? கடனை திருப்பி கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இன்ன ஹியாரக்கும் அஹ்சனுக்கும் கதான். உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? கடனை வாங்கி நல்ல மனமு வந்து பிரார்த்தித்து கொடுக்குறாரே, கடன் வாங்குறாரு, வாங்கி துவா செஞ்சு கொடுக்குறாரு, அவர்தான் உங்களிடத்தில் சிறந்தவர் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. கடன் வாங்குகிறோம், திருப்பி கொடுக்குறப்ப அல்லாஹ் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய பொருளாதாரத்திற்கும் பரக்கத் செய்வான் என்று
கொடுக்கக்கூடியவர் உங்களில் சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஐந்தாவது ஒரு வழிகாட்டுதல் உண்டு, அதில் கடன் விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு வழிகாட்டுதல். அது இரண்டாவது அமர்வில் பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஹாத்தமில் அன்பியாஇ வல் முர்சலீன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு முஸ்லிம் சக முஸ்லிமுக்கு உதவுவதில் வெறும் பொருளாதாரத்தை தர்மமாக ஜகாத்தாக கொடுத்து உதவுவது மட்டுமல்ல, கடன் கொடுத்து உதவுவதும் ஒரு உதவி. அந்த கடன் கொடுக்கக்கூடியவர், கடன் வாங்கக்கூடியவர் எதை பேண வேண்டும், அவர்களுக்கு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதை கட்டளையிட்டார்கள் என்ற செய்தியை மிக சுருக்கமாக முதல் அமர்வில் பார்த்தோம். அதில் முதல் செய்தி, ஒரு முஸ்லிம் கடன் இல்லாமல் மரணிப்பதை ஆசை வைக்க வேண்டும். இரண்டாவது செய்தி, கடன் வாங்கினால் அதை பத்திரப்படுத்த வேண்டும், எழுத வேண்டும், 2 நபர்களை சாட்சியாக வைக்க வேண்டும். மூன்றாவது செய்தி, அந்த கடனை நல்ல எண்ணத்தில் வாங்க வேண்டும். நல்ல எண்ணத்தில் வாங்கினால் ஒன்று அவர் அடைப்பார் அல்லது அவருடைய சந்ததியினர்கள் அடைக்கும். நான்காவது செய்தி, அந்த கடனை திருப்பி கொடுக்கும் பொழுது அழகான முறையில் பிரார்த்தித்து கொடுக்க வேண்டும். அப்படி பிரார்த்தனை செய்து கொடுத்தால் நீங்கள் சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்ற இந்த செய்தியை ஒரு சில உதாரணங்களோடு முதல் அமர்வில் பார்த்தோம். இந்த இரண்டாவது அமர்வில் கடன் வாங்கக்கூடிய, கடன் கொடுக்கக்கூடிய அந்த சகோதரர்களுக்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டக்கூடிய மிக முக்கியமான 5வது விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு முஸ்லீம் கடனை கொடுக்கிறார். கடன் வாங்கக்கூடிய சகோதரர் உண்மையிலே அவரை பற்றி தெரியும், ஏமாற்ற மாட்டான், நல்ல மனிதன், அவனுடைய எல்லா நிலையும் தெரிஞ்சு மனம் போது நம்ம கொடுக்குறோம். இப்படி கொடுக்கும் பொழுது வாங்கிய அந்த நபர் ஏதோ ஒரு சிரமத்தில், ஏதோ ஒரு கஷ்டத்தில் அவர் இருக்கிறார். இது எல்லாத்துக்கும் பொருந்தாது. ஏதோ ஒரு சிரமத்தில், கஷ்டத்தில் அவர் தள்ளப்பட்டிருக்கார். அவரை பார்த்து ஒருவேளை இந்த கொடுத்த சகோதரர், கடனை கொடுத்த சகோதரர், அவருக்கு அல்லாஹ் மென்மேலும் அதிகமாக அல்லாஹ் அவருக்கு அபிவிருத்தி செய்திருக்க அந்த கடனை அவர் ஜகாத்தோடு என்ன செய்யலாம், கழிக்கலாம் என்பதை அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்கிறான். கடன் இது ஜகாத் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த 8 பட்டியலில் ஒரு பட்டியல் யார், கடன் வாங்கி கடுமையான கஷ்டத்தில் இருப்பவருக்கு நீங்கள் ஜகாத்தை கொடுத்து என்ன செய்யலாம், கழிக்கலாம். ஆனால் அந்த நபர், கொடுக்கக்கூடிய நபர், வாங்கக்கூடிய நபர், அது உங்களுடைய தேர்வு. அன்பிற்குரியவர்களே, முஆத் இப்னு ஜபல் என்ற ஒரு நபித்தோழர், இவர் ஒரு சிறந்த நபித்தோழர், குறிப்பாக மார்க்க அறிவு அதிகமாக உள்ள ஒரு நபித்தோழர். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஒரு இடத்துக்கு அவரை ஆளுநராக, ஒரு பொறுப்பாளராக நியமித்தாங்க. இந்த முஆத் இப்னு ஜபல் என்ன செய்கிறாரு, ஒரு இடத்துல கடன் வாங்குறார். கடன் வாங்கிட்டு அவரால் கடனை என்ன செய்ய முடியல, அடைக்க முடியல. அல்லாஹ்வுடைய தூதர் ஓடி வரணும், ரசூலுல்லாஹ் ஓடி வராங்க. யார் நல்ல எண்ணத்தில் நான் வாங்கினேன், நான் கொடுக்க எவ்வளோ முயற்சி செய்கிறேன், எனக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, திருப்பி கொடுக்கவே முடிய மாட்டேங்குது என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, பெரிய பெரிய செல்வந்தர்கள் சஹாபாக்கள்லாம் அழைக்கிறாங்க. அழைச்சிட்டு, இந்த முஆத் இப்னு ஜபல் நம்முடைய தோழர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, கடன் நிறையா வாங்கிட்டாரு, வாங்கி கொடுக்க முடியல, இவர் உங்களுடைய ஜகாத்து காசை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜகாத்தெல்லாம் அவங்கவுங்க போடுறாங்க. கொடுத்தும் அவருக்கு கடன் என்ன செய்யலை, அடைக்க முடியல. அல்லாஹ்வுடைய தூதர் யார்கிட்ட போவாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் போய் பரிந்துரை செய்கிறாங்க. இது நல்ல மனிதராக இருந்தால் நாம் பரிந்துரை செய்யலாம் என்பதற்கு இது உதாரணம். அன்பிற்குரிய சகோதரர்களே, மிக எச்சரிக்கையான, மிக முக்கியமான, கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், கடனை இன்றைக்கு கொடுக்குறோம், வராக்கடன் அப்படின்னு சொல்கிறோம். வரவே ஒன்வே தான், உள்ளே போகிறது தான், வெளியே வராது. அதே மாதிரி கடன் யார் கேட்குறாரோ அது முடிக்கும் அவர் நம்ம பின்னால் வருவார். கடன் கொடுத்துட்டோம் சொன்னால் நம்ம அவர் பின்னால் போகணும். இது நம்ம இடத்தில் உள்ள ஒரு பழக்கம், அப்படி தானே? கடன் வாங்குறப்ப முடிக்க பின்னாலே வருவார், நான் இல்லாட்டி கொடுத்த பிறகு அவர் தரமாட்டார், நம்ம அவர் பின்னாலே போகணும். இந்த வராக்கடன் ஏராளமான சகோதரர்களுக்கு இருக்கும், குறிப்பாக வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இருக்கும். வராக்கடன் சம்பந்தமாக மார்க்கம் என்ன சொல்லுது என்று சொன்னால், நல்லா கவனிங்க. பொதுவாக உங்கள் பாக்கெட்லேருந்து எடுத்து போகிறது தர்மம் தான், அப்படி தானே? பாக்கெட்லேருந்து எடுத்து போகிறது தர்மம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ஒரு சகோதரருக்கு காசு கொடுக்குறீங்க. உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறீங்க. இன்றைக்கி தேதி 10ஆம் தேதி. இந்த 1 லட்ச ரூபா கொடுத்துட்டீங்க, பிப்ரவரி 10ஆம் தேதி உங்களுக்கு தரேன்னு சொல்லி ஒருத்தர் வாங்குறாரு. இந்த 1 மாத காலம் ஒவ்வொரு நாளும் 1 லட்ச ரூபா நீங்கள் தர்மம் செய்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். யாராவது கடன் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் 1 லட்ச ரூபா கொடுக்குறீங்க, 50,000 கூட எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவர் என்ன ஒரு டைம் பீரியட் சொல்கிறாரோ, எந்த நாள் வரையறையை சொல்கிறாரோ அதுவரை ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த அமௌண்ட்டு தர்மம் செய்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. யாருமே பிப்ரவரி 10ஆம் தேதி தரேன்னா தரமாட்டாங்க, அப்படி தானே? அடுத்து அவங்க டைம் ஆகும், போய்கிட்டே இருக்கும்.
அதற்கு மேல் ஒவ்வொரு நாள் கூட கூட பிப்ரவரி 11, 12 ஒவ்வொரு நாள் கூட கூட அதற்கு மேல் உள்ள நாள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கொடுத்து எவ்வளோ அமௌண்ட் கடனாக கொடுத்தீங்களோ அதை 2 மடங்கு உங்களுக்கு தர்மம் செய்த நன்மை அவர் திருப்பி கொடுக்குற வரைக்கும் கிடைக்கும். அவர் கொடுக்கவே இல்லை, எத்தனையோ பேர் ஏமாந்துருப்போம், பல லட்ச ரூபா ஏமாந்துருப்போம், கடனை ஏமாந்துருப்போம் அப்படின்னு சொன்னால் அவர் மாட்டிக்குவார். யார் வாங்கி ஏமாத்தினாலும் கொடுக்கலையோ அவர் மாட்டிக்குவார், அவர் கபர் வாழ்க்கையில் முடிஞ்சிருச்சு. ஆனால் கொடுத்தவர் கியாமத்து நாள் வரை அவருக்கு அந்த தர்மம் செய்த நன்மை கிடைத்து கொண்டே இருக்கும் என்ற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. எனக்கு கடன் 5 லட்ச ரூபா இருக்குது, 10 லட்ச ரூபா இருக்குன்னு சொன்னால் அது கால தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதற்கு 2 மடங்கு அதிக தர்மம் செய்த நன்மை ஒவ்வொரு தினமும் நீங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள். எப்போ வரைக்கும்? அவர் திருப்பி கொடுக்குற வரைக்கும். அவர் கொடுக்காமல் இருந்தாருன்னு சொன்னால் கியாமத்து வரை அந்த நன்மை உங்களுக்கு உண்டு என்ற சுப செய்தி கடன் கொடுத்து ஏமாந்தவர்களுக்கு உண்டு. சரி, கடன் வாங்கி ஏமாற்றியவர்கள் கபூரில் வச்சு அடக்கம் பண்ணிட்டு எல்லாம் வெளியே டீ குடிக்கிறப்பயே உங்களுடைய வேதனை ஆரம்பமாகிவிடும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்க முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணத்திற்கு பிறகு சஹாபாக்களில் கடைசி ஒரு சஹாபி, அவர் பேர் அபுல் யூசுப். இவரை பார்க்கறதுக்காக என்ன அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தார்ப்பா, ரசூலுல்லாவோடு தோழமை கொண்டவர்ப்பான்னு சொல்லி இவரை பார்ப்பதற்காக ஒரு மனிதர் போகிறார். இவர் போகிறப்ப அந்த அபுல் யூசுப் அல்லாஹ்வுடைய தூதரோடு தோழமை கொண்ட அந்த நபி தோழர் கடுமையான மன கஷ்டத்தில், ஒரு வேதனையில், அவருடைய முகத்தில் ஒரு சலிப்பு தெரியுது. போனவர் என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்க, நான் ஒருத்தனுக்கு கடன் கொடுத்தேன், அவன் திருப்பி தரைய மாட்டிக்கிறான், நான் தெரியாமல் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி வேதனையாக சொல்கிறாரு. அவன் வீட்டுக்கு போனேன்னா அவனுடைய மனைவி வெளியே வந்தாங்க. எங்கப்பா உங்கள் கணவன் எங்கன்னு கேட்டேன். கணவன் வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்ல மனைவிக்கு பின்னாலே ஒரு சின்ன பையன் வந்தான். நான் சின்ன பையன்ட்டு ஐன் அபூக்க, வாப்பா எங்கப்பா அத்தா எங்கன்னு கேட்டேன். அந்த பையன் சொல்லிட்டான், பொய் சொல்ல தெரியாத பையன் சொல்லிட்டான், தஹ்த சரீர், கட்டிலுக்கு கீழே எங்கள் வாப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லவும் நான் ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிட்டேன். உள்ளே போனால் கட்டிலுக்கு கீழே உள்ள அவரை எழுந்து என்ன செஞ்சேன், அவரை நான் கேட்டேன், உங்களை நம்பி தானே நான் கடன் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், நான் நல்ல எண்ணத்தில் தான் கடன் வாங்கினேன், ஆனால் என்னால் அடைக்க முடியலை. நான் உங்கள்கிட்ட நேரில் சொல்லணும்னு சொன்னால் நான் பொய் சொல்லணும், அதனால தான் நான் என்ன செஞ்சேன், பயந்து நான் ஒளிஞ்சிருக்கேன். இன்றைக்கி எப்படி தெரியுமா, கடன் கொடுத்துட்டு கடன் வாங்கியவர் 2 தடவை கேட்டால் என்ன போய் மிரட்டுறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த சாஹிப் என்ன செஞ்சார், என்னால் பதில் சொல்ல முடியல, சொன்னால் போய் சொல்லணும், அதனால தான் கட்டில் ஒளிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னவுடன் அந்த அபுல் யூசுப் சொல்கிறாரு, ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் அவரை நான் விட்டு வைத்து வந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை நான் பார்த்தேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை நான் கேட்டேன். யாரெல்லாம் கடன் கொடுத்து கடுமையான கஷ்டத்தில் தெரிஞ்ச ஒரு நல்ல மனுஷன் அப்படி இருக்காரோ அவரை யார் விடுவிக்கிறாரோ, அந்த கடனை யார் தள்ளுபடி செய்கிறாரோ அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழலில் அவருக்கு நிழல் உண்டு என்ற செய்தியை கேட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த நபி தோழர் சொல்கிறாரு. இந்த 5வது வழிகாட்டுதல் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னால், கொடுத்தவர் பிரச்சனை தப்பே இல்லை, மென்மேலும் அல்லாஹ் அவருக்கு அபிவிருத்தி செய்து கொண்டே இருப்பான், மென்மேலும் அல்லாஹ் பரக்கத் செஞ்சு கொண்டே இருப்பான், கியாமத்து வரை அவர் நன்மையை பெற்றுக்கொண்டே இருப்பார். ஆனால் வாங்கி ஏமாற்றியவன் அவனுடைய வாழ்க்கை மலக்குல் மௌத், கடைசி அவனுடைய தொண்டை குழியில் அவனுடைய உயிரை கைப்பற்றுவதோடு சரி. அதற்கு பின்னால் நீங்கள் எவ்வளவு நன்மை செய்தாலும் எவ்வளவு தர்மம் செய்தாலும் கடனோடு நீங்கள் மரணித்தால் கடன் எப்பொழுது நிறைவேற்றப்படுகின்றதோ அப்பொழுது வரை நீங்கள் தண்டிக்கப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சுப செய்தியாக சொன்னார்கள், உங்களுடைய ரூஹ் கடன் இல்லாமல் கைப்பற்றப்பட்டதுன்னு சொன்னால் நீ சொர்க்கத்துக்கு போயிருப்பான்னு சொன்னாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய என்னையும் கேட்கக்கூடிய உங்களையும் கடன் இல்லாமல் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு நற்பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஒருவேளை கடன் வாங்கினால், நாம் கடன் வாங்கி இருக்கிறோம், நம்முடைய தந்தை நம்முடைய உறவினர்கள் கடன் வாங்கினாலும் சரி, அந்த கடனை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய சந்ததியினர்களாக ஒரு நல்ல அடியார்களாக நாம் அனைவரையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வ அகீமுஸ் ஸலாத்.